உரிமை நிலத்தை மீட்டெடுக்க ஏன் கேட்கல? தலித்துகளின் நிதியை முறைகேடா பயன்படுத்தும் பொழுது, தலித்துகளினுடைய நிதியை முறைகேடா பயன்படுத்தும் போது, மாற்று திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தும் போது, மத்திய அரசு கொடுத்த நிதியை திருப்பி அனுப்பும் போது ஏன் கேட்கல? SC/ST மாணவர்களுடைய உயர்கல்வி கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும்னு கேட்டு இருக்கலாமே, ஏன் கேட்கல? கூட்டணி வைக்கும் போது யார் உங்களை கேட்க வேணான்னு தடுத்தா? யாருன்னா சொன்னாங்களா கேட்காதீங்கன்னு? எந்த சாதிய பிரச்சனை நடந்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி நடத்தினா போதுமா? நாம என்ன சொல்றோம்? நாம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? அடங்க மறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடுன்னு இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னோம். நாம என்னைக்காவது திருப்பி அடிச்ச வரலாறு இருக்கா? எதிர்த்த வரலாறு இருக்கா? சொல்லுங்க கேட்போம். இன்னைக்கு கூட்டணியில இருந்துகிட்டே கட்சி கொடிய கூட உங்களால ஏத்த முடியல. அந்த நிலைமை தானே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து வந்தவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றான். நேத்து கட்சி தொடங்கணும் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான். ஏன் உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு நாம கேட்டா, என்ன போன்றவர்களே இங்க விரோதியா சித்தரிக்கிறது, இவெல்லாம் நமக்கு எதிரானவன் அப்படின்னு சித்தரிக்கிறது. உடனே நீ களத்துக்கு போலியா, நீ ஒரு பைத்தியம், முகநூல் போராளி அப்படின்னு பட்டம் கொடுக்குறீங்க. எங்க அண்ணனுக்கு நீ புத்தி சொல்லாதன்னு சொல்றீங்கல்ல, அதே நான் திருப்பி கேட்கிறேன். நான் களத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் களத்துக்கு போகும்போது எத்தனை பேரு ஐயோ நம்ம பொண்ணாச்சே களத்துக்கு போகுது, நல்லா வேலை செய்யுது, தேர்தல் 2021 தேர்தல் வீடு வீடா போயிட்டு ஓட்டு கேட்டுச்சு, வேற கட்சியில இருந்தாலும் வீடு வீடா போட்டு வேலை செய்யுது, களத்துல போய் நிக்குதுன்னு சொல்றதுக்காவது உங்களுக்கு மனசு வந்ததா? அப்பவும் கம்கமா தானே இருந்தீங்க. அப்ப களத்துக்கு போனாலும் பாராட்ட மாட்டீங்க, அதை அங்கீகரிக்க மாட்டீங்க. இப்ப நான் களத்துக்கு போகலதான். களத்துக்கு போற நீங்க ஏன் இதெல்லாம் செய்யல? நீங்க களத்துக்கு போறவங்க தானே, ஏன் செய்யல? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை விஷயத்துல நீங்க நடத்தின நாடகம் தெரியாதா என்ன உலகத்துக்கு? இயக்குனர் ரஞ்சித் நடத்தின பேரணியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னவங்க தானே நீங்க. அரசியலுக்காக எதிர்கட்சி தலைவர் ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைய சட்டமன்றத்துல பேசினதை கூட நீங்க பேசல. ஏன் பேசல? உங்களுக்கு தான் 4 MLA 2 MPக்கள் இருக்காங்களே, ஏன் பேசல? உங்களை யார் தடுத்தது? உங்க கையை பிடிச்சு யார் தடுத்து வச்சிருந்தா? இப்ப கூட பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக பேச சொல்லுங்க, அவருடைய படுகொலைக்காக நீதி கேட்க சொல்லுங்க, கேள்விகளை எழுப்ப சொல்லுங்க. யார் உங்களை தடுத்தது? MP MLA வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களாலேயே ஒன்னும் பண்ண முடியல. சாதாரண ஆள் நான். இன்னைக்கு அரசியலே இன்னைக்கு கார்பரேட் மயமா மாறி இருக்கு. கோடி கணக்குல பணத்தை கொட்டணும். இந்த கார்பரேட் அரசியல்ல என்னை நிலைநிறுத்திக்கவே முடியல.